हर नमः पार्वती पतये हर हर महादेवा। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। हर नमः पार्वती पतये हर हर महादेवा। தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்னை நருளாலே இந்த ஸ்ரீ தாயுமான சுவாமி பாடல்கள் விளக்கத்திற்காக இந்த இணைய வழி சத்சங்கத்திலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். இப்போது நல்ல மழைக்காலம், அதோட ஃபெஞ்சல் புயல்லாம் வந்து போயிருக்கு. அது தன்னுடைய அடையாளத்தை விட்டு சென்றிருக்கிறது. ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலையாகிய அண்ணாமலை நமக்கெல்லாம் கொஞ்சம் நம்மளை சிந்திக்க வைத்திருக்கிறார். உலகிலேயே மிக பழமையான மலை என்று சொல்லப்படுவது திருவண்ணாமலை. அந்த மலையில் இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. மண் சரிஞ்சு விழுந்து இந்த அதிகமாக பெய்த மழையினாலே மண் பாறை எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து கீழே இருந்த சில பேரை அது எப்படி சொல்கிறதில்ல, இறைவன் தன்னோடு சேர்த்து கொண்டிருக்கின்றார். அது இல்லாமல் மழை பெய்து எல்லா பக்கங்களிலும் சிற்றீர் மனிதன் எல்லாருக்கும் பல சிரமங்கள். சாத்தனூர் டேம் திறந்து விட்டதுனால பல கிராமங்கள் அப்படியே மூழ்கி போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் இந்த சூழ்நிலையில் நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி எல்லோருடைய நலனுக்காகவும் வாழ உலகினில் பெய்திடாய், ரொம்ப பெஞ்சும் கெடுக்காதம்மா, பெய்யாமல் வறட்சியை கொடுத்தும் கஷ்டப்படுத்தாதம்மா, அளவாக பெய்யணும் என்று ஆண்டாள் மேகத்துக்கிட்ட கேட்டது மாதிரி நாம் பிரார்த்திப்போம். எல்லோருடைய நலனுக்காகவும் ஒரு அரை நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு வகுப்பை தொடர்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்னை நருளாலே ஸ்ரீ தாயுமான சுவாமிகளின் பாடல்களிலே உடல் பொய் உறவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களுக்கான விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். இதில் நாம் சென்ற சத்சங்கத்தில் 9, 10 ஆகிய பாடல்களுக்கு விளக்கம் பார்த்தோம். 2 பாடல்களை ஒருத்தரம் ஒரே வகுப்பில் முடிச்சிட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அடி போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அதை அப்படியே உடனே டக்குன்னு கேட்டுறாம கொஞ்சம் அப்படி ஒரு தயாரித்து பீடிகை போட்டு அதை தயார் பண்ணி அப்புறம் அதை சொல்லுவது. அது மாதிரி இந்த 2 பாடல்களையும் ஒன்றா முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் விளக்க வேண்டிய விஷயங்கள் 2லேயும் பொதுவாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த வகுப்பில் விளக்கலாம் அப்படின்னு அப்படி நினச்சேன். இதில் நாம் இந்த பாடல்களில் மொத்தம் 83 பாடல்கள் இருக்குது.
நாம் 10 பாடல்களுக்கான விளக்கம் பார்த்திருக்கின்றோம். இப்படியே எண்ணிக்கையில் அவ்வளோ முடிச்சிட்டோம் அப்படின்னு முடிக்கிறது மட்டும் நம்முடைய நோக்கம் இல்லை. பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் ஆசிரியர்கள் இந்த போர்ஷன் முடிக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் குறியாக இருப்பாங்க. பரீட்சைக்குள்ளே இதெல்லாம் நடத்தி முடித்து பிள்ளைங்களை அதை மனப்பாடம் பண்ண வச்சு பரீட்சை எழுதி எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிடணும். அதுக்கு மேலே அவங்க மனசில் என்ன இறங்கிச்சு அப்படிங்கிறத பற்றி கவலை கிடையாது. நாம் அப்படி இல்லை. ஏன்னா நாம் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற விஷயம் நம்ம நன்றாக சிந்தித்து என்ன காதால் கேட்டு மனதில் வாங்கி புத்தியில் அதை சிந்தித்து அப்படி ஒரு அறிவாக தெளிவாக சாரமாக எடுத்து அதை நம்ம சித்தத்தில் பதிஞ்சாதான் நம்முடைய அறிவாகும். அப்படி ஆகாத வரையிலும், அதாவது அதை கேட்டு அதை பற்றி அதை புரிந்து கொண்டு மேலும் மேலும் அதை பற்றி சிந்தித்து தெளிவடைந்து அதை நம்முடைய சித்தத்தில் பதிக்கணும். அப்போ தான் நமக்கு அது நம்முடைய அறிவு ஆகும். அதனால நாம் இது இன்னும் கொஞ்சம் ஒரு சுருக்கமான மீள்பார்வை பண்ணணும். இதில் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், முதல் 5 பாடல்கள் முடித்து 6வது பாடல் துவங்கும் முன்னாடி இந்த 5 பாடல்களுடைய மீள்பார்வை பார்த்தோம். அதே மாதிரி இப்போது 6லிருந்து 10 வரையில் உள்ள பாடல்களுடைய மீள்பார்வை பார்க்கணும். அதற்கு முன்னால் இந்த முதல் 10 பாடல்களையும் நான் பாடுறேன். நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் அந்த பாடல் வரிகளை அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டே வாருங்கள். நாம் அன்னையினருளால் குருவருளாலும் திருவருளாலும் நம்முடைய ஆசிரமத்திலேருந்து ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் பாடல்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இசையோடு பாடி பின்னணியாக எளிய கர்நாடக சங்கீத ராகங்களில் அதற்குரிய வயலின் மிருதங்கம் தாளம் போன்ற கருவிகளை வைத்துக்கொண்டு பாடி முறையாக அதை பதிவு செய்து ஒரு இசை ஒலிப்பேழையாக ஸ்ரீ தாய்மான சுவாமி பாடல்கள் ஒலிப்பேழையாக வெளியிட இருக்கின்றோம். அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இப்போ நான் அந்த 10 பாடல்களையும் இந்த ஒலிப்பேழைக்காக எப்படி என்ன ராகம் போட்டு தயாரிச்சிருக்கோம் அந்த மாதிரி கொஞ்சம் பயிற்சி பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அதை பாடுறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. உடல் பொய்யுறவு. உடல் பொய் உறவு ஆயின் உண்மை உறவாக கடவாரார் தன்னருளே கண்டாய் திடமுடனே உற்றுப்பார் மோனன் ஒரு சொல்லே உண்மை நன்றாய் பற்றிப்பார் மற்ற எல்லாம் பாழ் பாராதி பூத்தமெல்லாம் பார்க்கும் காலப்பரத்தின் சீராக நிற்கும் திறம் கண்டாய் நேராக நிற்கும் திருவருளில் நெஞ்சேயாம் நிற்பதல்லால் கற்கும் நெறியாதினி மேல் காண் மெய்யான தன்மை விளங்கினால் யார்க்கேனும் பொய்யான தன்மை பொருந்துமோ ஐயாவே. மன்னும் நிராசை இன்னும் வந்ததல்ல உன் அடிமை என்னும் நிலை எய்தும் ஆறு என் அறியாமை மேலிட்டு அறிவின்றி நிற்கும் குறியேற்கு அறிவு என்ற கோலம் வரிதேயாம். நீ உணர்த்த நான் உணரும் நேசத்தாலோ அறிவென்றே எனக்கோர் நாமம் இட்டதே. ஏதுக்கு சும்மா இருமனமே என்றுனக்கு போதித்த உண்மை எங்கே போகவிட்டாய் வாதுக்கு வந்ததிர்த்த மல்லரை போல் வாதாடினாயே. உன் புந்தி என்ன போதம் என்ன போ ஜெகம். இது வரைக்கும் ஏற்கனவே நாம் பொருள் மீள்பார்வையும் பார்த்துருக்குறோம்.
ஜகமனைத்தும் பொய் எனவே தான் உணர்ந்தால் துக்க சுகமனைத்தும் பொய் என்றோ சோராது இக பரத்தும் விட்டு பிரியாத மேலான அத்வைத்த கட்டுக்குள் ஆவதென்றோ காண் கற்கண்டோ தேனோ கனிரசமோ பாலோ என் சொற்கண்டாதேதென நான் சொல்லுவேன் வில் கண்ட வானமதி காண மௌனி மௌனத்தளித்த தானமதில் ஊரும் அமிர்தம் கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலாமை தெளிவால் வாட்டமர ஊர்பவ நோய் மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிஷ்டையினை மேவினர்கட்கன்றோ தான் பொய்யாம் பிறப்பு இறப்பு போம் மாயா ஜகத்தை மதியாதார் மண் முதலாய் ஏயான தத்துவத்தில் எய்துவரோ நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள் அன்னவர்த்தம் நீதியையே ஓர் மனமே நீ இக முழுதும் பொய் எனவே ஏந்துணர்ந்தால் ஆங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே அகம் நெகிழ பாரீர் ஒரு சொல் படியே அனுபவத்தை சேரீர் அதுவே திறம். இப்போ முதல் பாடல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, உடல் உலகம் இதெல்லாம் பொய் உறவு, உண்மை உறவு இறைவனுடைய திருவருள் தான் என்று சொன்னார். அதுதான் அதில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை. அப்புறம் ரெண்டாவது பாடலில் அது ஒரு புது உண்மையை சொன்னது. இந்த உடல் உலகெல்லாம் பொய் பொய் அப்படின்னு சொன்னால் கூட உண்மையில் அது எப்படின்னா நிலையில்லாததுங்கிறதுக்கு தான்ப்பா அதை பொய்ன்னு சொன்னோம். உண்மையில் அது எப்படிப்பட்டது? பிருத்திவி முதலான பஞ்சபூத்தங்கள், மண் முதலான பஞ்சபூத்தங்களும் இறைவனின் திருமேனி என்று அறிந்து நீ அருளில் நிற்க வேண்டும். பார்ப்பதெல்லாம் உண்மையில் பரமன்மயம் என்று உணர்ந்து கொள்வது தான் அருளில் நிற்பது. இறைவன் திருவருளே எத்தனையுமாக ஆகி இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்தில் உறுதிப்பட்டு விட்டதுன்னா எவர் பெரியர் எவர் சிறியர், யார் உறவர் யார் பகைஞர், யார் நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாம் இறைவன் தோற்றம். அப்படிங்கும்போது நமக்கு விருப்பு வெறுப்புகளை வெல்வதற்கு இதை விட வேறு நல்ல வழி கிடையாது. இறைவனே இத்தனையுமாக ஆகியிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப உறுதியாக மனசில் போட்டுக்கணும். இது ரெண்டாவது பாட்டில் சொன்னார். இந்த உண்மை நீ தெரிந்து கொண்டால் இதற்கு மேல் இதற்கு அந்நியமாக தெரிந்து கொள்வதற்கு வேறு இல்லவே இல்லை அப்படின்னுட்டார். அப்புறம் மூன்றாவது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு விவேகம் உனக்கு வந்து விட்டதுன்னா அதை தொடர்ந்து வைராக்கியம் வரணும். இறைவன் தான் இத்தனையும் என்று சொன்னாலும் புலிநாராயணனை போய் நீ கட்டிக்காத, தள்ளி வந்துரு அப்படின்னு குருதேவர் எச்சரிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரிய சுகங்கள் எல்லாத்தையும் நீ போய் நாடிட்டு இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலேருந்து நிலைத்த இன்பம் வரவே வராது. அதனால உனக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னு மூன்றாவது பாடலில் சொன்னார். நாலாவது பாடலில் உயிரினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா அதுக்காக தெரியாது, சொல்லி கொடுத்தாதான் தெரியும். எந்த விஷயம்னா இப்போ படிக்க வைக்கிறதுலேயும் அப்படி நம்ம ஆசிரியர் கற்றுக் கொடுத்தா தானே மாணவர்களுக்கு தெரிகிறது. அது மாதிரியானா இல்லை, அந்த லௌகிக்க கல்வியை சொல்லலை. தன்னை பற்றிய உண்மை, பரமனை பற்றிய உண்மை இதெல்லாம் தானாக ஒரு ஜீவனுக்கு தெரிந்து விடாது. திருவருளே கருணை கொண்டு குரு வடிவில் வந்து புகட்டும் பொழுது, உபதேசிக்கும் பொழுதுதான் ஜீவனானவன் இதை தெரிந்து கொள்ள வல்லவன் ஆவான். இதைத்தான் அறிவிக்க அறிவது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி கொடுத்தாதான் தெரியும். சொல்லி கொடுப்பவர் குரு,
கற்றுக்கொள்பவன் ஜீவன், பக்குவம் உடைய ஜீவன். அப்போது அப்படி சொல்லி கொடுப்பதற்காக, தன்னை பற்றிய உண்மையை அறிவிப்பதற்காக மனிதன் போன்ற திருமேனி தாங்கி இறைவனே வருகின்றார். அதனால அறிவது ஜீவன், உயிர். நீ உணர்த்த நான் உணரும் நேசத்தாலோ அப்படின்னு இந்த 4வது பாடலில் சொல்கிறார். அந்த நீ இறைவனுடைய கருணையானது, திருவருளானது குரு வடிவில் வந்து உணர்த்துகிறது. நீ உணர்த்த நான் உணரும் நேசத்தால், நீ சொல்லிக் கொடுக்கறதுனால எனக்கு தெரிகிறதுப்பா. அப்படி தெரிவதால் எனக்கு அறிவு என்று ஒரு பெயரே வந்து விட்டது. உயிர் என்பது என்ன? அது சித்து பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மலை, கல், மண் இதெல்லாம் ஜடப்பொருட்கள். ஸ்தாவரத்திலிருந்து விலங்குகள் வரையில் உள்ள உயிர்களுக்கு ஒரு சிறிது அறிவு இருக்குது. ஆனாலும் மனிதன் போன்ற அறிவு இல்லை. அந்த மனிதன்கிறது வந்து இந்த உடம்பும் அதற்குள் இருக்கக்கூடிய உயிர். அந்த உயிர் அறிவு மயமாக இருக்குது. அதனால் அதை சித்து பொருள்னு சொல்லுவாங்க. அது அறிவு, அது ஜடம் அல்ல. அதனால் ஆனால் தானாக தெரியாது. இது சித்து பொருளாக இருந்தாலும், சின்மயமாக அறிவு வடிவாக இருந்தாலும், இந்த அறிவாகிய உயிருக்கு ஒருவர் உணர்த்தினால்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால நீ உணர்த்த நான் உணரும் நேசத்தாலோ, நீ அப்படி வந்து எனக்கு உணர்த்துவது நீ என் மீது கொண்டுள்ள கருணை. நீ என் மீது பொழியும் அந்த கருணையை உணர்ந்து அதை ஏற்று நீ உணர்த்துவதை உணர்வது நான் உன் மீது கொள்ளும் பேரன்பு. அப்படி பரஸ்பரம் சிவனுக்கும் ஜீவனுக்கும் அந்த அன்புங்கிற பிணைப்பு இருக்கான். அதனால நீ உணர்த்த நான் உணரும் நேசத்தாலோ அறிவு என்று எனக்கு ஒரு பெயரிட்டது அப்படின்னு 4வது பாட்டில் சொல்றார். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சும்மா கேட்டு கேட்டு விட்டுறக்கூடாது. இப்போ யோகா கிளாஸ்க்கு போகிறேங்கிறாங்க. அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களுக்கு வந்து சுகர்னால் இந்த யோகா செஞ்சிங்கன்னா அது போயிடும், அப்படி ஒன்று சொல்கிறாங்க. இல்லை ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அப்போ நீ சூரிய நமஸ்காரம் மற்ற ஆசனங்கள்லாம் போட்டினா உனக்கு வந்து எப்பொழுதும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வந்துட்டு சும்மா இருந்தால் அவனுக்கு ஆரோக்கியம் வந்துடாது. அந்த ஆசனங்களை பயில வேண்டும், செய்ய வேண்டும். சரி, இப்போ ஆன்மீக விஷயத்தில் என்ன செய்யறது அப்படின்னா, அதை முதல்ல தியானித்து நம்மயமாக்குவதை தான் செய்யணும். அதில் செய்வதற்கு ஒரு செயல் இல்லை. புரியுதா? இப்போ உதாரணமாக அல்வா கிண்டுவது எப்படி அப்படின்னு படித்தா, அதை படிச்சுட்டு அந்த ரெசிபியை தெரிந்து கொண்டு யூடியூப்பில் பார்த்தா மட்டும் போகாது, அவ செஞ்சு காட்டுறாங்க, அது போகாது. நீங்கள் செய்யணும், செஞ்சால் தான் உங்களுக்கு அல்வா கிடைக்கும். அது மாதிரி இதில் செய்வதற்கு விஷயம் உண்மையில் செய்ய ஒன்றும் இல்லைன்னா கூட அறிந்த அந்த விஷயத்தை மனசுக்குள்ளே நாம் என்ன செய்யணும்? தியானத்தில் குரு உபதேசத்தால் நமக்கு கிடைத்த அறிவை தியானத்தினால் தெளிந்து உள்ள சேர்க்கணும். அதனால அப்படி தியானத்துக்கு பண்ண உட்காரும்போது இந்த மனது என்ன பண்ணுகிறது? சேட்டை பண்ணுது, ஒரு இடத்துல அடங்கி நிற்காமல் இருக்கு. அதனால 5வது பாட்டில் சொல்கிறார், சும்மா இரு மனமே, ஏன் இப்படி அலைந்து திரிகிறாய்? நான் இப்போ தியானம் பண்ண உட்காந்துருக்கேன். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் தான் தியானம் பண்ணுறேன், மீதி 23 மணி நேரம் வெளியில் எல்லாம் பார்த்துக்கலாமே, அப்போ நீ அலையிறதை விட்டுட்டு இப்போயும் அலையிறேங்கிற, சும்மாரு என்று மனதை அதுக்கு அறிவு புகட்டி அமைதிப்படுத்துகிறார். இவனுடைய அறிவு தான் என்ன? நான் இப்பொழுது தியானத்திற்கு அமர்ந்திருக்கும் பொழுது அடங்கி நில்லாமல் அலைப்பாவது ஏன் அப்படின்னு புத்தியை திட்டி அறிவுறுத்துகிறார். இது வந்து தியானத்தின் போது நாம் நம்முடைய மனதோடு பேசி அதை அமைதிப்படுத்துவதாக இருக்கிறது. அப்புறம் 6வது பாடலில் என்ன சொல்றார் அப்படின்னா, ஜெகமனைத்தும் பொய்யெனவே தான் உணர்ந்தால் துக்க சுகம் அனைத்தும் பொய்யென்றோ. இந்த உலகம் பொய்ன்னு என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் அதுக்கு. நிலையில்லாததுன்னு ஒரு அர்த்தம், கொஞ்ச நேரத்துக்கு இருப்பது, அனித்தியமானதுன்னு ஒரு அர்த்தம். அது நிறைய நேரம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னா அது எப்போ இந்த அனித்தியத்தை உணர்வோம் அப்படின்னு ஒன்றும் வேண்டாம். இப்போவே நீங்கள் அவரவருடைய வயசை நினச்சிக்கோங்க. 50 வயசு, 60 வயசு, 65 வயசு, 62 வயசு, 70 வயசு, ஏதோ ஒரு வயசு. அந்த எத்தனை 72 வயசு அப்படின்னா இந்த 72 வருஷம் நீங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கை இந்த நிமிஷம் அது எங்கே இருக்குது? இருந்த மாதிரி இருந்து போயிடுச்சு, எப்படி போச்சுனே தெரியல, அப்படியே மெல்ல மெல்ல நழுவி விட்டது. அதுதான் அதனுடைய அனித்தியத்தன்மை, நிலையில்லாமை. இன்னொன்று, கண்ணு முன்னாடி இருக்கும் பொழுதே, இருப்பதாக தென்பட்டு கொண்டிருக்கும் போதே அது மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது, காரண காரிய ரூபமாய். தட்டில் இட்லி வச்சுருக்கோம்,
இந்த இட்லிங்கிறது காரியம் அல்லது விளைவு. அது என்ன? மாவுங்கிற காரணத்திலேருந்து வந்திருக்கு. அந்த மாவுங்கிறது காரியம், அது எதுலேருந்து வந்திருக்கு? அரிசி உளுந்து ஊற போட்டு அரைச்சதுனால வந்திருக்கு. அதுக்கு காரணம் அரிசி உளுந்து. அரிசி உளுந்துங்கிறது எதுலேருந்து வந்திருக்கு? அது காரியம், அதற்கு காரணம் அந்த நெல் பயிர் அரிசிக்கு. அது இப்படி ஒன்றுனா பார்த்து கொண்டே போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் தானாக இருப்பதில்லை, எல்லாம் இறைவன்கிட்டேருந்து வந்தது தான். இப்படி காரண காரியமாக வடிவமும் பெயரும் மாறிக்கொண்டே இருப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த உலகத்தை பொய்ன்னு சொன்னால் இதனுடைய பெயரும் வடிவமும் மாறி அமைந்து கொண்டே இருக்கின்றது, காரண காரிய ரூபமாய் மாற்றங்களுக்கு உட்பட்டிருப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போது நிலையில்லாததாகவும் காரணக்காரிய ரூபமாய் மாற்றங்களுக்கு உட்பட்டதாகவும் இருப்பது தான் இந்த ஜெகத்தினுடைய இயற்கை. இந்த ஜெகமனைத்தும் பொய்யனவே என்று இங்கே 6வது பாட்டில் சொல்கிறார். திரும்ப கடைசியில் 10வது பாட்டில் இதே கருத்தை இகம் முழுதும் பொய்யனவேன்னு சொல்ல போகிறார். அப்படி நீ இதை தெரிந்து கொண்டால் உனக்கு என்ன இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம், இந்த பிரபஞ்சம் அனித்தியமாக இருக்குது என்று தெரிந்து கொள்வதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்ன, துக்க சுகம் அனைத்தும் பொய் என்றோம். இந்த உலகத்தில் எல்லாம் பொய் தானே. அதனால இந்த துக்கத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம், சுகத்தை கண்டு மயங்க வேண்டாம் என்று சொல்லி அதிலேருந்து பிரிந்து கொண்டு, அப்போ நமக்கு இதுலேருந்து பிரியணும் சொல்லிட்டீங்க, பிரியாமல் நம்ம கூட இருக்கக்கூடியது ஏதாவது இருக்கானா? இருக்குது. அடுத்து சொல்கிறார், இகபரத்தும் விட்டு பிரியாத மேலான அத்வைத கட்டுக்குள் ஆவது என்றோ. அதுதான் மெயின். இகபரத்தும் மேலான அத்வைத கட்டு, விட்டு பிரியாத அத்வைத கட்டு. அதாவது உலகம்னு ஒன்று இருக்கு, உயிர்கள் என்பது இருக்கு. இந்த உலகையும் உயிர்களையும் ஆளுகின்ற பதி அல்லது இறைவன் இருக்கிறான். இப்போ அத்விதம்ங்கிறது என்ன? இந்த உயிர் இறைவனை விட்டு பிரியாது இருப்பது அத்விதம். எப்படி பிரியாமல் இருக்கணுமா? இகபரத்தும் விட்டு பிரியாத. ஏதோ செத்தப்புறம்தான் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னா அப்போ இப்போ கடவுள்கிட்டேருந்து நீ தள்ளி இருக்கியா? இல்லை, இப்போவும் கூட நீ ஒரு கணப்பொழுதும் கடவுளை விட்டு பிரிந்து இருப்பதே இல்லை, அத்விதமாய் இருக்கிற. ஆனால் உனக்கு பக்குவம் வராத பொழுது நீ இறைவனோடு சேர்ந்து இருக்கிறாய் என்பது தெரியாமல் மாயையோடு சேர்ந்து இந்த உலகோடு சேர்ந்து இந்த உலகை உண்மை என்று நினைத்து கொண்டு ஆணவமாகிய தன்னுடைய சிறு தன்மையை உண்மை என்று நினைத்து கொண்டு அதை மட்டும் உணர்ந்து இருக்கிறது. ஆனால் உனக்கு பக்குவம் குரு அருளால் உண்மை உணர்த்தப்படும் பொழுது நீ என்ன உணர்கிறாய்? நீ உன்னுடைய உண்மை இயல்பு மனசனுடைய மலங்களெல்லாம், உயிரின் மலங்களெல்லாம், ஆணவம் கண்மம் மாயாகிய மலங்கள் நீங்க பெற்று தூயதாகி விரிந்த அறிவை உடையதாகிய அந்த உயிரானது இப்பொழுது சிவனையே உணர்ந்திருக்கின்றது. பந்தத்தில் இருந்த பொழுது ஆணவத்தில் தன்னை உணர்ந்து உலகை உணர்ந்து கொண்டிருந்த இந்த உயிரானது முக்தி நிலையில் உலகை, பாசத்தை, ஆணவத்தை, மலங்களை முற்றிலும் நீங்கி சிவனை மட்டும் உணர்கிறது. அப்படி இந்த உலகிலேயே அது கிடைக்கிறது. இகத்தும் பரத்தும், உடலை விட்ட பிறகும் இக பரத்தும் விட்டு பிரியாத மேலான அத்வைத கட்டுக்குள். அப்போ ஒரு கணம் கூட நான் சிவனை விட்டு நீங்கியது இல்லை என்பதை அவன் உணர்கிறான். அந்த அத்வைத்த நிலையிலே நான் எப்போது இருப்பேனோ என்று அந்த அத்வைத்தத்துக்காக இயங்குகிறார், அத்வைத்த அனுபூதிக்காக இயங்குகிறார். அதை 6வது பாடலில் பார்த்தோம். அதன் பொருட்டு என்ன செய்யணும்? நாம் தியான பரர்களா யோகம் கைகூடணும். யோகம்ங்கிறது என்ன? ஒரு இடத்துல அசையாது அமர்ந்து ஆழ்ந்து உள்ள மூழ்கி மெய்ப்பொருளோடு ஒன்றி இருக்கணும். இப்போது கோயிலில் உழவார பணி அதெல்லாம் செய்கிறோம், போய் பஜனை பாடுறோம், அங்கே கதையெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்குறோம். இப்படி சரியே என்று சொல்லக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு உடலும் உள்ளமும் தூய்மை அடைந்து பிறகு தீட்சை பெற்று இறைவனை இஷ்ட தெய்வத்தை சிவபெருமான உள்ளத்துக்குள்ள வெளியில் சிவலிங்கமாக வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் எல்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் தியானமும் பண்ணி திரும்ப அலங்காரங்கள் வெளியில் எல்லா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணுறோம். இந்த கிரியை என்று இதுக்கு பெயர். இப்படி பூசனை பண்ணுவது கிரியை. இப்படி சரியை கிரியை இரண்டும் செய்து 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 உள்ள தூய்மை பெற்ற இந்த ஜீவன் என்ன செய்கிறானா,
யோகத்திற்கு தயாராகிறான், தியானம் புரிவதற்கு. இப்போ புறச்செயல்களெல்லாம் நின்று விட்டன. மனதிற்குள் மனதால் சிவபெருமானை வணங்குகிறான். அந்த யோக நிலை எவ்வளவு உச்சத்துக்கு போக முடியும் என்பதை இந்த 7வது பாடலில் சொன்னார். அது எங்கே? சிதாகாசத்திலே வானமதி மண்டலமாகிய சந்திரமண்டலத்திலே சிவபெருமானோடு குண்டலினி சக்தியானது ஐக்கியப்பட்டு பேரானந்தத்தை அனுபவிக்கின்றது என்று அந்த பாடலில், தானம் அதில் ஊறும் அமிர்தம், அந்த அமிர்த பிரவாகம் வருகிறது. அதை உணர்ந்து ருச்சித்து இந்த ஜீவனானவன் ஜீவத்தன்மை ஒழிந்து சிவமே ஆகி ஆனந்தமாய் இருக்கின்றான் அப்படின்னு சிவானுபூதி நிலையை யோகானுபூதியாக, யோகத்திலே எப்படி அனுபவிக்கப்படும், குறிப்பாக குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து கிளப்பி 6 ஆதாரங்களையும் தாண்டி இங்கேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறீங்கன்னா வழியில் எத்தனையோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும். சின்ன சின்ன ஸ்டேஷனில் நிற்காம மெயினான ஸ்டேஷனில் போய் நின்று அப்புறம் கடைசியில் டெல்லிக்கு போகிற மாதிரி மெயினான ஸ்டேஷன்ஸுங்கிறது தான் இந்த 6 ஆதாரங்கள். 6 ஆதாரங்களிலும் நின்று பிறகு உச்சியிலே சகசிராரத்திலே சிவனோடு ஐக்கியமாகிறாள் குண்டலினி என்னும் சக்தி தாய். இந்த அனுபவத்தில் தான் ஜீவன் சிவத்தோடு ஐக்கியமாகி உணர்கிறான் என்று யோகத்தின் பார்வையில் அதை சொல்கிறார். அது 7வது பாடலில். அப்புறம் 8வது பாடலில் ஞான முயற்சியை சொல்கிறார். கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமரா உற்பவனோய் மாறுமோ. நீ குரு உபதேசித்த அந்த உண்மையை செவிமடுக்கின்றாய், கேட்கின்றாய். ஸ்ரத்தை மிக்க பக்குவம் மிக்கவனுக்கு கேட்கும்போதே உத்தம அதிகாரியாக இருக்கணுமா. உத்தமோத்தம அதிகாரி, உத்தம அதிகாரிகள்லாம் உயர்ந்த பக்குவம் பெற்றவர்கள், அதில் உத்தமமானவர். அப்படி இருந்தால் அவர் சொல்ல சொல்ல கேட்க கேட்க இவனுக்கு முக்தி அக்கணமே சித்திச்சு விடுமா. அப்படி கேட்கணும். ஆனால் எல்லாருக்கும் அந்த பக்குவம் இருக்காது. அப்போ கேட்டதை சிந்திக்கணும். திரும்ப தானே குரு உபதேசித்த உண்மையை தான் திரும்ப திரும்ப சிந்திக்கணும். இப்போது நாம் இந்த தாய்மானவர் பாடல்களை படிக்கிறோம், அதனுடைய பொருளை இப்போ கேட்கிறீங்க, புரிந்து கொள்கிறீர்கள். அது போதாது, திரும்ப திரும்ப சிந்திக்கணும். இப்போ நாம் ஸ்கூலில் காலேஜிலலாம் பாடம் நடத்திட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம டெஸ்ட் வச்சுட்டுலாம் இங்கே இருக்க முடியாதுன்னா கூட இதனுடைய கருத்தை நீங்கள் உள்வாங்கி கொள்வது அவசியம் என்பது உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ சிந்தித்தல், கேட்ட விஷயத்தை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது குருவும் சாஸ்திரமும் எப்படி சொல்லியிருக்கோ அந்த வழியில் சிந்திக்கணும். நாமளா புதுசாக போய் சொல்லக்கூடாது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வகப்பால கல்பனா, தன்னுடைய புத்திக்கு தோன்ற மாதிரியெல்லாம் சிந்திச்சிடக்கூடாது. பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்கிற அதே பாதையிலேயே சிந்திச்சு அதனுடைய உண்மையை உணர்ந்து கொள்ளணும். அப்படித்தானா சிந்திக்கும் பொழுது சந்தேகங்கள் நீங்கும். குரு உபதேசிப்பதை கேட்டு புரிந்து கொள்ளும்போது அறியாமை நீங்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த உயிர், அதாவது ஆன்மா, பரமன் ஆகிய சிவபெருமான், அதனுடைய தன்மை என்ன, முக்திங்கிறது என்ன, பந்தம்ங்கிறது என்ன, இதெல்லாம் சரியாக தெரிஞ்சிருக்காது. ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், தெளிவாக இருக்காது. உபதேசிக்கும் போது அதை கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அப்போ ஸ்ரவணம் அல்லது கேட்டலினால் அறியாமை நீங்குகிறது, ஞானம் உண்டாகிறது. ஆனால் அது துவக்க நிலை ஞானம்தான். அதில் தெளிவு வருவதற்காக சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் பொழுது சந்தேகங்கள் நீங்கும். மனனத்தினால் சந்தேகம் நீங்கும். அப்படி சந்தேகம் நீங்கி அறிவா இசன்ஸை கிடைச்சாச்சு. இவ்வளவுதான். இந்த ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மலங்களிலிருந்து நீங்கி நான் இறைவா உன்னோடு ஒன்று இருக்க வேண்டும், உன் திருவடியில் நான் லயித்திருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு விட்டான். இப்போ என்ன செய்யணும்? ஒன்றித்திருப்பதைத்தான் செய்யணும். அதனால இந்த சின்முத்திரையில் என்ன சொல்கிறாங்க? இந்த 3 விரல்களும் ஆணவம், கன்மம், மாயை. இந்த ஆள்காட்டி விரல் ஜீவன், கட்டை விரல் சிவபெருமான். அப்போ இந்த ஜீவனானவன் இந்த 3 மலங்களையும் விட்டு சிவனோடு ஐக்கியப்படுகிறான். அது கேட்டு தெரிந்து கொண்டால் போதாது, அதன் பொருட்டு இவன் என்ன செய்யணுமா, அந்த கேட்ட உண்மையை மனசில் ஆழ உணர்ந்து அதோடு ஒன்றிக்கணும். அப்படி ஒன்றித்து நிற்பதற்கு முயலும் பொழுது ஆழ்மனதில் உள்ள இந்த உண்மைக்கு மாறான அனுபவம் என்ன, நீ இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, ஆத்மா அப்படின்னு சொன்னால் உடனே அதை ஒத்துக்கொண்டு விடாது மனசு. பழைய ஜென்ம வாசனைகள், ஜென்மாந்தர வாசனைகளின் விளைவாக நான் உடலுங்கிற எண்ணம் தான் திரும்ப திரும்ப மேலே கிளம்பி வரும்.
அப்படி எண்ணங்கள் வரும்போதெல்லாம் உறுதியாக அதை நீக்கி இல்லை, நான் சொரூபத்தில் அவங்க சொன்னபடி நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மா என்ற உணர்வில் இருக்கணும். இது தெளிதல். இப்படி பண்ணினா கூட போராது, இன்னும் என்ன செய்யணுமா? இப்படி பண்ணினால் கூட இந்த பிறவி என்னும் நோய் ஆடி போகாது, குறையாது, குன்றாது. அப்போ என்ன செய்யணும்? மெய்யான நிஷ்டைனா தொடர்ந்து இடைவிடாது. ஏதோ ஒரு நாள் அவர் சொன்னார், குரு நான் கேட்டேன், தியானம் பண்ணேன், எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாதப்பா. நீ நிஷ்டை கூட வேண்டும். ஆழ்ந்து சமாதி நிலையில் சித்தமெல்லாம் சிவமயம் ஆகும் வரையில் நீ நிஷ்டை கூடணும். அப்படி கூடினால்தான் பொய்யாம் பிறப்பு இறப்பு போம் என்று 8வது பாடலிலே சொல்லுகின்றார். 9, 10 சென்ற வகுப்பில் பார்த்தோம். அப்படி குருவருளாலும் திருவருளாலும் மெய்ப்பொருளில் நிட்டை கூடி நின்றவர்கள் என்ன செய்வார்களாம்? மாயா ஜகத்தை மதியார். இந்த மாய உலகத்துக்கு இது உண்மை என்று நினைக்கின்ற மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அதற்கு இருப்பதற்கு மேல் அதிக மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அப்புறம் என்ன செய்வாங்க? மண் முதலாயான தத்துவத்தில் எய்துவரோ, அதாவது பஞ்சபூத்தங்களாகிய இந்த தத்துவங்களில் மனசை செலுத்த மாட்டார்கள். பின் என்ன செய்வாங்களாம்? நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர். இந்த உலகத்தில் சாரம் இல்லை என்று தெரிந்து கொண்டு அதை முற்றிலும் ஒதுக்கி இந்த ஜீவனானவன் சிவத்தோடு ஐக்கப்பட்டு நிற்பான். அந்த தியானத்திலேயே அப்படி சொக்கி இருக்குமா. வண்டு மலரில் அமர்ந்து தேன் பருகி அப்படியே சொக்கி இருக்கிற மாதிரி இந்த ஜீவன் தான் ஜீவனாக தனியாக நிற்காமல் மும்மலங்களிலிருந்து விலகி சிவத்தோடு ஐக்கியமுற்று நிற்பான். அப்போ அவனுடைய அறிவு விரிந்து சிவபெருமானுடைய எண்குணத்தன்மையையும் பெற்றுவிடுமா. சிவபெருமானுக்கு 8 குணங்கள். அதாவது அவர் எப்பொழுதும் அவருக்கு பந்தம்ங்கிறதே கிடையாது. நமக்குத்தானே இந்த பந்தங்கள் எல்லாம். சிவபெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு எண்குணத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவர் கூட சொல்கிறார் இல்லையா, கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணங்கள் உடையவன் அப்படின்னு இறைவனை சொல்கிறோம். அந்த 8 குணங்கள் என்ன அப்படின்னா ஸ்வதந்திரம்னு தன் வயத்தில் இருப்பது, தான் நினைக்கிறத நினைக்கிறபடி செய்ய முடியும். நமக்கு எல்லா நேரமும் அப்படி இல்லை. அந்த சுதந்திரம் நமக்கு இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில், உலக வாழ்க்கையில் கிடையாது. 100க்கு 100 நிச்சயம் கிடையாது. குருதேவர் சொல்லுவார், உயிர்களுடைய சுதந்திரம், இச்சா சுதந்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னா இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போது ஒரு பசுவை மேய்ப்பதற்கு வெளியில் கூட்டி கொண்டு போன அந்த இடையன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய நீளமான கயிற்றை எடுத்து அந்த பசுவின் கழுத்தில் கட்டி அதனுடைய இன்னொரு நுனியை தரையில் அடித்த முளையில் கட்டி விட்டுறான். அப்புறம் அவன் மரத்தடியில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் கண்ணசர்றான். இப்போ இந்த பசு கட்டப்பட்டு இருக்கிறது. இதனுடைய கயிறு எவ்வளவு நீளத்துக்கோ அவ்வளவு நீளத்துக்கு உள்ள அந்த பகுதியில், அந்த பரப்பளவில் இந்த பசு மேய்ஞ்சிக்கலாம். அங்கே இருக்கிற புல்லை அது சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு மேலே அது போயிட முடியாது. அது மாதிரி நமக்கு இந்த கயிற்றின் நீளத்திற்கு அளவுக்கு இந்த பசுவுக்கு மேய முடிவது போல ஜீவர்களுக்கு அவரவருடைய பக்குவத்துக்கேற்ப இறைவன் பார்த்து வினைக்கேற்ப நீ இவ்வளவு செஞ்சுக்கலான்னு விட்டுருப்பார். அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனாலும் இந்த கயிறானது முளையிலே கட்டப்பட்டிருப்பதால் இந்த கயிற்றின் நீளத்துக்கு மேலே இந்த பசுவுக்கு மேய முடியாதது போல நமக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே இந்த பிரபஞ்சத்தில் செய்துவிட முடியாது. அப்போது ஜீவர்கள் பரதந்திரனாக இறைவன் ஆட்டுவித்த வண்ணம் ஆடுகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சிவபெருமான் எப்படி இருக்கிறார்? ஸ்வதந்திரனாக இருக்கிறார். இப்போ முக்தி அடையும் அளவுக்கு பக்குவப்பட்டு விட்ட ஜீவன் இனி ஜீவனாக இருக்கிறதில்லை, சிவமயம் ஆகிவிடுகிறான். சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி அப்படிங்கிறார். குருவருளும் திருவருளும் சேர்ந்து இந்த ஜீவனை சிவமாகவே ஆக்கிவிட்டது. அப்போ சிவனை போன்ற எண்குணம் அவனுக்கு வந்து விடுகிறதான். என்னென்ன எண்குணங்கள்னு பார்த்தோம்? முதல்ல ஸ்வதந்திரம், தன்வயம் உடைமைன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது விசுத்த தேகம். அதாவது நம்முடைய ஜீவர்களுடைய இந்த உடலானது பஞ்சபூத்தங்களால் ஆனது. இந்த சரீரமானது பாஞ்ச பௌத்திக சரீரம். பாஞ்ச பௌத்திக சரீரம்ங்கிறதுனால 5 பூத்தங்கள், மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 நம்ம உடம்புல இருக்குது.
அப்போ என்ன ஆகும்? கூட்டு பொருட்களால் பலவற்றால் கூடி ஆன ஒன்றுக்கு அழிவு என்பது உண்டு. அப்புறம் பல பொருட்களால் சேர்ந்து ஆகியிருப்பதால் அதில் மலம் அல்லது அழுக்கு சேரும். அப்படி இந்த சரீரமானது அழுக்குப்படக்கூடியது, நோய்க்கு உட்படக்கூடியது, ஒரு நாள் அழிந்தும் போகக்கூடியது. ஆனால் இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்கும்? விசுத்த தேகம், முற்றிலும் தூயதான அப்ராக்கிருத திவ்ய சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத்தங்களால் ஆகிய பிரகிருத்தியினால் ஆக்கப்பட்டதல்ல, மாயையினால் ஆக்கப்பட்டதல்ல, அப்ராக்கிருத திவ்ய தெய்வீகமான சரீரம் இறைவனுடைய. அவன் எப்பொழுது திருமேனி தாங்கி உலகுக்கு வருகிறானோ அப்பொழுதும் கூட அவனுடைய உடல் நம்மளை மாதிரி இப்படி இருக்காது அப்படின்னு. அதனால விசுத்த தேகம். அப்புறம் நம்முடைய அறிவு ஏற்கனவே பார்த்தோம், சொல்லிக் கொடுத்தா தெரியும், எல்லைக்கு உட்பட்டது. அவரவர் ஏதாவது ஒரு துறை போகி இருக்கிறார்கள், நன்றாக கற்றிருக்கலாம், அறிவு பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு துறையில் தான், எல்லாம் அறிந்தவர்கள் இல்லை. சகலகலா வல்லவர்னு சொல்கிறோம், அப்படி எத்தனை கலை தெரிஞ்சிட போகுது. அப்போது நம்முடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டது. இறைவனுக்கோ அனாதி போதம், அவனுடைய அறிவு துவக்கமும் முடிவும் இல்லாது எல்லையற்று இருக்கிறது. அது இயற்கை உணர்வு. அப்புறம் அனந்த சக்தி, அவனுடைய ஆற்றலும் முடிவில்லாத ஆற்றல். அப்புறம் திருப்தியாக இருக்கிறான். அவன் இப்போ இவ்வளவு இருக்கும்போது என்ன குறை அவனுக்கு? எல்லாம் தெரியும், எல்லாம் செய்ய முடியும், தூயவனாக இருக்கிறான், தான் நினைத்தபடி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அவன் திருப்தியாக இருக்கிறான். வரம்பில் இன்பம் உடைமைங்கிறாங்க. திருப்திக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய இன்பம் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அதனால தான் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப வந்துடும். எப்படி சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப பசிக்குதோ ஜீரணம் ஆன உடனே, அது மாதிரி இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்தில் நமக்கு போதுங்கிற திருப்தியே வரப்போகிறது இல்லை. திரும்ப திரும்ப ஒரு குறை உணர்வு இருந்து கொண்டே இருக்குது. ஆனால் இறைவனுக்கு அந்த குறை உணர்வு கிடையாது. அவனுக்குத்தான் உண்மையான திருப்தி இருக்கிறது. அப்புறம் சர்வானுகிரகம், எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய பேரருள் புரியும் தன்மை அவனுக்கு இருக்கிறது. அப்புறம் அனாதி மல முத்தத்துவம், அதாவது ஆணவம், கன்மம், மாயை என்கிற மலங்களிலிருந்து எப்போதும் விடுபட்டு இருக்கும் தூய நிலை, நித்திய முக்தனாய் இருக்கும் தன்மை, இயல்பாகவே பாசபந்தங்களிலிருந்து விலகி இருக்கும் தன்மை. அப்புறம் சர்வஜத்துவம், எல்லாவற்றையும் அறியும் தன்மை. இதெல்லாம் சிவனுடைய இயல்பு, இறைவனின் இயல்பு. இப்போ இந்த ஜீவன் முக்த புருஷன் ஆகும்போது இந்த இயல்புகளை அவனும் பெற்று விடுகிறான். அட அது எப்படி அப்படின்னா, இந்த லௌகிக்க விஷயங்கள்லேயே கூட அவர்களுக்கு இந்த திரிகால ஞானம் அப்படிம்பாங்க. நடந்து முடிஞ்சதும் தெரியும், இப்போ நடந்துட்டுருக்கிற வேறு எங்கேயோ நடக்கிறதும் தெரியும், இனிமேல் நடக்க போகிறதும் தெரியும். ஆனால் எப்பயும் அதை அறிவதிலே குறியாக இருக்க மாட்டாங்க. தேவைப்பட்டால் கருத்து செலுத்தினால் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா எவ்வளவு பெரிய யோக நிலையில் இருந்து தன்னை உணர்ந்திருக்கிறார்கள். அத்தகைய அவர்களுக்கு இந்த மாதிரியான அறிவு ஆற்றல்லாம் கிடைக்கும், சந்தேகமே இல்லை. ரெண்டாவது, தனக்குன்னு அவர்கள் எதையும் தேடாது திருப்தர்களாக இருப்பார்கள். ஆனால் இப்போ எப்படி நாம் இறைவன்கிட்ட போய் இது ஏதோ பிரார்த்தனை எல்லாம் பண்ணிக்கிறார்கள் இல்லையா ஜீவர்கள், இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறோம். துன்பம் இருந்தால் அது நீங்களும்னு கேட்குறோம். இது ஒன்று ஒரு நல்லதுன்னு நினச்சா உலக வாழ்க்கையில் அது வேணும்னு கேட்குறோம். அப்படி இறைவன்ட்டு நாம் இஷ்ட பிராப்திக்காகவும் அனிஷ்டம் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் பிரார்த்திக்கின்றோம். இதே மாதிரியே ஜீவன் முக்தர்களான ஞானிகள்கிட்ட பிரார்த்திச்சாலும் நிறைவேறும். எதுக்கு சொல்ல வரேன்? சர்வானுகிரகம்னு இறைவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மை இருப்பது போலவே ஜீவன் முக்தர்களுக்கும் உண்டு. அவங்க உனக்கு இது நடக்கட்டும்னா நடக்கும், கிடையாதுன்னா கிடையாது. கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல, அது வரும் வராதுன்னு தெரிந்து சொல்லுவார்கள், அப்படியே நடக்கும். அப்படி அனுகிரகம் புரியக்கூடிய தன்மையும் விடுமா. அப்போ சிவபெருமானுடைய இந்த குணங்களும் மலத்திலிருந்து ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 பாசங்கள் அழுக்குகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு அவனோடு ஒன்றே இருக்கக்கூடிய சிவானுபூதியில் திளைத்திருக்கக்கூடிய சதா ஞான ஆனந்த அனுபவத்தில் ஊறி இருக்கக்கூடிய அந்த ஜீவன் முக்தர்களுக்கும் இந்த 8 குணங்களும் வந்துவிடும். ஆனால் இத்தனையும் சொல்லிட்டு ஒரு சின்ன டுக்கு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிவபெருமான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி அந்த ஒரு பெரிய செயலை செய்கிறான் இல்லையா, 5 தொழில்கள். அதை செய்கிறது இவர் மாட்டார். இந்த
பிரம்மஞானி, சிவஞானம் பெற்றவர், சிவானந்தத்தில் திளைத்திருப்பவர், ஜீவன் முக்தர். இந்த பிரபஞ்ச சிருஷ்டி முதலான 5 தொழில்களை பண்ண மாட்டார். மற்றபடிக்கு முற்றிலும் சிவனுக்கும் அவருக்கும் வேறுபாடே இல்லாமல் இருப்பார். அதனால இது 8 குணங்களையும் பெற்று சிவனோடு கூடி சிவமயம் ஆகி சிவானந்தத்தில் பரமானந்த கடலில் திளைத்து மூழ்கி இருப்பார். இப்போ அவருக்கு இந்த உலகத்தை பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய நலன்கேடுகள் அவருக்கு அது ஒரு உண்மை போல தெரியாது. அது அவரை பாதிக்காது. அவர் சிவ உணர்விலேயே ஊறியிருப்பார். இதுதான் முக்தரின் நிலை. அப்போ அவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா செயல் எப்படி இருக்கும்? ஏன் இந்த கருத்தை சொல்றேன்னா 9, 10 இந்த 2 பாடல்கள்லையும் இந்த ஜீவன் முக்த நிலையத்தான் சொல்றார். இங்க பாருங்களேன், மாயா ஜகத்தை மதியாதார் மண்முதலாயேயான தத்துவத்தில் எய்துவரும். இந்த உலகத்துக்கு உண்மையான மதிப்பு இல்லை. நாம் பக்குவம் உருவதற்காக திருவருள் நமக்கு பெருங்கருணையோடு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, மற்றபடி எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்று தெரிஞ்சு அதை அப்படி வச்சுருவாங்க. இந்த உலகத்துக்கு அவ்வளவுதான் மதிப்பு. கடவுளுக்கு அந்நியமாக நினைச்சா இந்த உலகத்துக்கு மதிப்பே இல்லை. கடவுளே இத்தனையும் ஆகியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் இதில் என்னுடையது என்பதற்கு ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். அப்போ இப்போ இந்த உலகத்தை என்னன்னு மதிக்கிறது சொல்லுங்க? அப்போ மாயா ஜகத்தை மதியாதார் இந்த பஞ்சபூத்தங்களில் மனசை செலுத்த மாட்டார். பஞ்சபூத்தம் மட்டுமல்ல, எல்லா தத்துவங்களிலும். பஞ்சபூத்தம் மட்டுமல்லாது 36 தத்துவங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பஞ்சபூத்தங்கள், பஞ்ச இந்திரியங்களாகிய கண், காது, மூக்கு முதலானவை. அப்புறம் செயல் புரிவதற்கான 5 இந்திரியங்களாகிய நாக்கு, பேச உதவும் நாக்கு, பொருட்களை பற்றி பிடிக்க உதவும் கைகள், நடக்க உதவும் கால்கள், மலஜலம் கழிக்கும் பகுதிகள், இந்த செயல் கருவிகள் அல்லது கர்மேந்திரியங்கள் 5. அப்புறம் மனசு, மனசுலேயே 4 பகுதிகள் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 15 4 19 பஞ்ச பிராணங்கள் 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்கள் தான் அசுத்தமாயில் ஏற்பட்ட தத்துவங்கள். நம்ம இந்த உலகம் உடலும் இவற்றால் ஆகியிருக்கின்றன. இதெல்லாம் யாருக்காக ஆகியிருக்குன்னா அது ஜீவனுக்காக. அப்புறம் இன்னும் பல விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இன்னும் இருக்கக்கூடிய தத்துவங்கள் மொத்தம் இந்த 24ஓட முடிக்காமல் 36 தத்துவங்களை சொல்லுகிறார்கள். அந்த தத்துவங்களுக்குள்ள சிக்கி நிற்க மாட்டார்கள். சாதாரணமாக ஜீவர்களுக்கு தத்துவம் அந்த பேர்லாம் தெரியாதே ஒழி, இதுக்குள்ளேயே திரும்ப திரும்ப நினைப்போம், எனக்கு இந்த கண்ணில் மண்ணு விழுந்துருத்து அப்படின்னு அது உறுத்திட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம மனசு அதுதான் எல்லாத்துலேயும் பெருசு போல் அப்போ இருக்குல்ல. அப்படி இது ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன குழந்தைக்கு அப்படி இருக்கும். அது மாதிரி நாம் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டு அதில் எப்படிக்கும் பிடிக்காது உறுப்புகளெல்லாம் வைத்து கொண்டு இருக்கும் பார்த்தீங்களா. இது மாதிரி இந்த தத்துவங்களால் ஆன இந்த பிரபஞ்சத்தை உண்மை என்று நினைத்து கொண்டு அதில் சிக்கி இருக்கும் நிலையில் அவர்கள் அகப்பட மாட்டார்கள். அப்போது அவங்களுடைய எப்படி இருக்கிறாங்கன்னா நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள், அன்போடு சிவத்தோடு ஒன்றி இருப்பார்கள். அந்த சிவானுபூதி நிலை தான் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத அடுத்து சொல்கிறார் பாருங்க. அன்னவர்தம் நீத்தியையே மனமே நீ ஓர், நீ நினைத்துப்பார், சிந்தித்துப்பார். எதை? ஜீவன் முக்தர்கள் எப்பொழுதும் சிவனோடு ஒன்று இருக்கின்ற அந்த அனுபூதி நிலையை நீ நினைத்துப்பார் அப்படின்னு 9வது பாட்டில் சொன்னார். 10லையும் திரும்ப அதையே சொல்றார். அதாவது தன் மனதுக்கு சொன்ன மாதிரி முதல்ல சொன்னார். இப்போ உலகத்தில் எல்லாரையும் பார்த்து சொல்றார் 10வது பாடல்ல. இந்த இகம் என்று சொன்னால் இப்போது நாம் பார்க்கின்ற பஞ்ச இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் எட்டக்கூடிய இந்த பிரபஞ்சம், அது இம்மை இகம். இகம் முழுதும் பொய்னா ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். பொய்னா இங்கே எதை குறிக்கும்? இது நிலை இல்லாதது, மாறிக்கொண்டே இருப்பது, காரண காரிய ரூபமாய் வெவ்வேறு நாம ரூபங்களை எடுப்பது. இதுதான் இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்றதுக்கு காரணம். இந்த 3 விளக்கங்கள். அப்படி தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்க? பொய்யை மட்டும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. மிக வளர வந்த அருள்மெய்யே, அதைத்தான முதல் பாடலையும் சொன்னார். உடல் பொய்யுறவுன்னா உண்மை உறவு எது? தன்னருளேன்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே என்ன சொல்றார்? உலகம் பொய்ன்னு சொன்னா இறைவனுடைய அருள்மெய். எப்பவும் நாம் அதை தெரிஞ்சுக்கணும். ஒன்று பொய் என்று ஒதுக்கினா இது மெய் என்று சொல்லி அந்த மெய்யை பிடிக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம்.
ஆனால் இது பொய்ன்னு தெரிஞ்சுக்கலைன்னா, இதில் இருக்கிற பற்றுதலை விடலைன்னா இதை விட்டு அதை பிடிக்க முடியாது. மெய்ப்பொருளை பிடித்தற் பொருட்டு இந்த உலகம் பொய்ப்பொருள் என்று உணர்ந்து அதில் உள்ள பற்றுதலை விட வேண்டும். பற்றுதலை விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமல் அப்படியே நிற்காம மெய்ப்பொருளாகி இறைவனுக்கு வேண்டும் என்று அங்கே போகணும். ரெண்டு வேணும். உலகத்தை பொய்ப்பொருள் என்று தெரிந்து அதன் மீது உள்ள பற்றுதலை துறக்க வேண்டும். பற்றுதலை துறக்கிறதுனா வீட்டை விட்டு வரணுங்கிறது எல்லாருக்கும் இல்லை. யாருக்கு பிராரப்தவசமாக அப்படி இல்லத்தை துறந்து என்ன சன்னியாசம் எடுக்கணும்னு இருக்கோ அவங்க இருக்கட்டும். ஆனால் இல்லத்தில் இருக்கும் பொழுதும் கூட நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் அகத்திலாவது பற்றுதலை துறக்கணும், அகப்பற்றாவது இல்லாது இருக்கணும். அப்போத்தான் நமக்கு அமைதி ஆனந்தம் உண்டாகும். துறக்க இயலாதவர்களுக்கு துன்பத்தையும் துறக்க முடியாது. உலகம் தரக்கூடிய இன்பத்தை துறக்க இயலாதவர்களுக்கு அகத்தில் ஆனந்தத்தை உணருவதும் சாத்தியமில்லை. அதனால் அகத்துறவுங்கிறது எல்லாருக்கும் அவசியம். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? இந்த உலகம் ஜகம் முழுதும் பொய் என்று தெரியணும். அப்படி இகம் முழுதும் பொய் எனவே உணர்ந்து கொண்ட பிறகு தன்னருள், இறைவனுடைய அருள் மெய் என்று தெரிந்து அதை உணரும் போது அது எப்படி இருக்கும்னா, அந்த அருள் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இறைவனுடைய திருவருளை உணர்ந்து விட்டார்கள். எப்படி? இறைவன் திருவருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ஜீவன் முக்தராக இருக்காருன்னு சொன்னால் அவர் எப்படி இந்த ஜீவன் முக்த நிலையை அடைந்தார், அவர் போன பாதை, அவர் பயணம் செய்த அந்த பாதை தெரிஞ்சால் தானே நாமளும் அந்த பாதையில் போகலாம். அதனால் அதை சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாருக்கும் உரியதா, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஜீவருக்கும் என்னென்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக சகோதரி நிவேதித்தை எடுத்துக்கொள்வோமே. சகோதரி நிவேதித்தை முதல்ல அவங்க பேர் மார்கரெட் எலிசபெத் நோபல். அவங்க அயர்லாந்தில் பிறந்து இங்கிலாந்தில் வளர்ந்து நல்ல ஒரு ஆழ்ந்த கல்வித்துறையில் ஆழ்ந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்து பள்ளிக்கூடம் நடத்தி, சாதாரண பள்ளிக்கூடம் இல்லை, உயர்ந்த லட்சியத்தோடு அவங்க எல்கேஜி யூகேஜி தான், இந்த கிண்டர் கார்டன் சொல்கிறோமே அந்த மாதிரி பள்ளிக்கூடம். ஆனால் சாதாரணம் அல்ல, மாண்டிசோரி அம்மா சொன்ன மாதிரி அப்போவே அவங்க அதை பண்ணுறாங்க. அது மாதிரி எல்லாம் கல்வித்துறையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. சேவையில் ஈடுபடுறாங்க, அயர்லாந்தினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபடுறாங்க, இலக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. இப்படி பல செயல்கள் செய்கிறாங்க. இதனை செஞ்சாலும் அவங்களுக்கு நிம்மதி அல்ல. அந்த நிம்மதியை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ விஞ்ஞானம் அதை தருமா அப்படின்னு விஞ்ஞானத்தை ஆழ்ந்த ஆராய்ச்சி பண்ணி பல விஞ்ஞானிகளோடு தொடர்பு கொண்டு அவங்க பேச்செல்லாம் கேட்குறாங்க. அதுலேயும் நிம்மதி கிடைக்கல. அப்புறம் புத்த மதத்தை பற்றி தெரிய அதை படித்து பார்க்குறாங்க. 3 வருஷம் புத்த மதத்தை ஆராய்ச்சி பண்ணாங்களாம் சுவாமி விவேகானந்தரை சந்திக்கும் முன்னால். அது நல்லா இருக்குது, இவர் இயேசு மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு தோணுது. ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் சர்ச்சு சொல்கிற சில விஷயங்கள் இருக்கக்கூடிய அது அறிவுக்கு பொருத்தமாக இல்லையேன்னு தோணுதான். அந்த மாதிரி விஷயங்கள்ல இங்கே இல்லை, இது நல்லா இருக்குன்னு தெரியுது பௌத்த மதத்தில். ஆனால் அது முழு திருப்தியும் வரல. அதனால் 3 வருஷம் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பலவிதமாக மனது சத்தியத்தை தேடி அலைந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து, அதாவது லண்டனில் இருந்து அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா முழுவதும் 3.5 வருஷம் சுற்றுப்பயணம் பண்ணி வேதாந்த பிரச்சாரம் செய்த பிறகு லண்டனுக்கு வருகிறார். அங்கே சிஷ்யர்கள்லாம் கூப்பிடுறாங்க. அமெரிக்காவில் அவர் சந்தித்த சில இங்கிலீஷ்காரவங்க, ஆங்கிலேயர்கள் இங்கே வாருங்கள்னு சொல்லி லண்டனுக்கு அழைக்கிறார்கள். அங்கே ஒரு இடத்துல அவருடைய பேச்சுக்கு ஏற்பாடு பண்ணும்போது மார்கரெட் அதை கேட்கிறாள். இதுதான் திருவருள். அந்த ஜீவன் உண்மையை அறிவதற்கு தயாராக இருக்கும் பொழுது அந்த உண்மையை உணர்த்தக்கூடிய குருவை அதுவே கொண்டு நீ குருவை தேடி போக வேண்டாம், குரு உன்னை தேடி வருவார், உன்னுடைய ஏக்கம் உண்மையானதாக இருந்தால். அதனால அப்படி வந்த போது அப்போ என்ன ஆகுது, அவர் உண்மையை உணர்த்தும் போது நிச்சயமாக குரு இது அவங்க வாழ்க்கையில் நடந்தது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கருத்து என்ன, ஜீவன் பக்குவப்பட்டு உண்மையை அறிவதற்கு ஏங்கி கொண்டு இருக்கணும். இது எல்லாருக்கும் பொது. எப்படி எப்படி அந்த சூழல் அமையும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். குரு உன்னை தேடி வருவார், அது எப்படி அமையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். ஆனால் குருங்கிற அந்த தத்துவம், இறைவனுடைய திருவருள் தான் உண்மையை உணர்த்துவதற்கு குருவாக வருகிறது. அது வந்தே தீரும்.
அது திருவருள் வேலை செய்கிறது. அப்படி வரும் பொழுது அந்த குருவானவர் இந்த பக்குவியாக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஜீவனுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது முதல்ல என்ன பண்ணுறாரா, இந்த ஐம்புல வேடர்கள், அதாவது கண்காது மூக்குநாக்கு தோல் வழியாக இந்த உலகத்தை பார்த்து பார்த்து அது உண்மை நினைச்சு அதை அனுபவிக்கணும், அதில் இன்பம் இருக்குது அப்படின்னே அலையிறான் பாருங்க, அந்த புத்தியை ஓய பண்ணுவார். மனசை இந்த ஐம்புல வேடர்களின் கட்டிலிருந்து விடுவித்து அப்புறம் என்னையா செய்யணும்னா, நீ பரம்பொருளை நாடு, இத்தனையமாக தோன்றி கொண்டிருக்கிற மெய்ப்பொருளை நாடுன்னு மெய்ப்பொருளை பற்றி சொல்லிக் கொடுப்பார். அப்படி சொல்லுவதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய மலங்களிலிருந்து, மும்மலங்களினுடைய கட்டிலிருந்து அதை விடுவிப்பார். உதாரணமாக ஆணவ மலம். ஆணவ மலம்னு என்ன செய்கிறது, அது மற்ற மலம் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தா ரொம்ப விரிவாக போகும். இப்போ ஆணவ மலத்தை எடுத்துப்போம். ஆணவ மலத்தில் என்ன ஒரு வெளிப்பாடு, ஆணவ மலத்தினுடைய ஒரு வெளிப்பாடு நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம். நான் செய்கிறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், என்னால் தான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு நாம் செய்த செயல்களுக்கு உரிமை பாராட்டுறோம். அதோடு மட்டும் இல்லை, அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, இது நான் செஞ்சேன், அந்த பலன் எனக்கு வேணும், அது நல்ல பலனாக இருக்கும்னா அது எனக்கு வேணுங்கிறோம். அதுவே ஒரு தவறாக அமைஞ்சிருச்சுன்னா, ஐயோ இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே, அதுவும் அகங்காரம் தான். இப்படி பண்ணிட்டேனேன்னு தலையில் அடிச்சுட்டு அழுவதும் அகங்காரம் தான். நான் செஞ்சுட்டேன் பாரு அப்படின்னு திமிரா இருக்கிறதும் அகங்காரம். ரெண்டு விதமாகவும் இருக்கும் இந்த அகங்காரம். அப்போது இந்த ஆணவ மலத்தினுடைய இந்த வேலையை நீக்குகிறார் குரு. எப்படி, நீ ஒன்றும் செய்யலை, இறைவன் திருவருள், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, அவன் ஆட்டுவித்தால் அன்றி நாம் ஆட முடியாது என்பதை உணர்த்துகிறார். அப்போ முதல்ல இந்திரியங்களின் மீது நமக்கு இருந்த பற்றுதலை தணிக்கிறார். அப்புறம் நான் செய்கிறேங்கிற அந்த ஆணவத்தை ஓய பண்ணுகிறார். அப்போ அவங்க எப்படி நினைப்பாங்க, இந்த ஆணவம் போனவர்கள் எப்படி நினைப்பார்கள்? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாம் எப்படி நினைக்கிறோம், கண்ணு பார்க்குது நான் பார்த்தேன் அப்படிங்கிறோம். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் ஒன்று ஒன்று அதனுடைய வேலை செய்தானே நான் செஞ்சேன் அப்படிங்கிறோம். அதே மாதிரியே இப்போ இந்த உன் கண்ணு பார்க்கிறத நான் பார்க்குறேன் நீ நினைக்கிறத சிவன் பார்க்கிறார், சிவன் பார்க்க வைக்கிறார் என்று தெரிந்து கொள். புரியுறதா? கண்ணு செய்கிறது நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன், கண்ணு பார்க்கிறது நான் பார்க்கிறேன்னு சொல்கிறோம். சிவன் தான் இதை செய்ய வைக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுவது தான் ஆணவம் நீங்குவது. ஆணவங்கிற அதுதான் முதல்ல இருக்கான். பெரிய ஆதி குற்றம் என்பது இந்த ஆணவம் தான். இந்த ஆணவம் நீங்கணும். அதற்கு குரு திருவருள் புரிந்து துணை நின்று ஆணவத்தை நீக்குகின்றார். புரியுதா? என்னுடைய இந்த இந்திரியங்கள் செய்யும் பொழுது அதை நான் செய்தேன்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிகழக்கூடிய எல்லா செயல்களும் சிவபெருமானின் செயல்கள் தான் என்று உணரணும். இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சி நின்றுடாத, என்னை இறைவன் செய்ய வைக்கின்றான். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே. அவர் செய்கிறத வச்சு தான் உனக்கா தனி சுதந்திரம் இல்லை. இதை தெரிந்து கொள்ள வைக்கிறார் குரு. இப்படி ஆணவம் நீங்கிவிட்டது. மும்மலங்களினுடைய பாசக்கட்டு விடுபட்டு விட்டது. ஏற்கனவே புலன்களுக்கு அடிமையாக இருக்கும் தன்மை நீங்கிவிட்டது. இப்போ இந்த ஜீவன் அரிய வல்லமை உடைய அறிவு பொருளாகிய சித்து பொருளாகிய இந்த ஜீவன் அந்த கட்டுக்களெல்லாம் நீங்கியதால் விரிந்து பறந்து பேரறிவு மயமாய் ஆகின்றான். அப்போ இதுவரைக்கும் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை உண்மை என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இவன் எப்படி இருந்தானா, இந்த ஆணவமும் இந்த உலகமும் தான் உண்மைன்னு தெரிகிறது. இடைவிடாது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்றிருக்கக்கூடிய அந்த சிவனுடைய இருப்பே இவனுக்கு தெரியல. எப்போ? பந்தத்தில் இருந்த பொழுது. இப்போ குருவருளால் அந்த பந்தமெல்லாம் நீங்கின பிறகு புலன்களுக்கு அடிமைப்பட்டிருந்த தன்மை நீங்கிவிட்டது, மலங்களுக்கு உட்பட்டிருந்த தன்மை நீங்கிவிட்டது, நான் செய்கிறேன் என்கின்ற அந்த தன்மை நீங்கிவிட்டது. இப்போ என்ன? அறிவு விடுதலை அடைந்து விரிந்து பறந்து அறிவு மயமாய் நின்று மூலப்பொருளாகிய சிவனை உணர்வதற்கு, சிவனோடு ஒன்றிப்பதற்கு தயாராகிவிட்டது. அந்த நிலையில் சிவபெருமான் சிவனை உணர்தல் என்பது சுகத்தை உணர்தல். இதுவரையில் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு நிலையான இடையீடு இல்லாத தடைப்படாத சுகம் கிடைக்காதா என்று நினைத்து கொண்டிருந்தேனே, அது இப்போ கிடைத்து விட்டதுங்கிறத உணர்கிறார். சிவபெருமான் ஆனந்தமயமாக இருக்கிறான். அந்த ஆனந்தத்தை, சிவானந்தத்தை உணர்கிறான். அப்படி சிவானந்தத்தை அனுபவித்து நுகரும்போது, தூய்க்கும் போது சிவனையும்
சிவமயமாய் தன்னையும் உணர்கிறான். அதனால் இது ஞான ஆனந்தம். இது இடைவிடாத ஆனந்தமாய் இருக்கிறது. எனவே இது சதா ஞான ஆனந்தம். அதனால் இதுதான் ஏன் முக்தி நிலை அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. அதுதான் நேய அனுபூதி நிலை. நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள். அதனால அந்த மகான்களுடைய ஜீவன் முக்தர்களுடைய அந்த அனுபூதி நிலை எப்படி இருக்கும் என்பதை நீ சிந்தித்து பார். அதை நீ சிந்திக்கத்தான் அது மாதிரி நாம் இருக்கணுங்கிற ஆசை உனக்கு வரும். அது மாதிரி நீ ஆவதற்கு எப்படி உன்னை தயார்படுத்திக்கணுங்கிறது தெரியும். அதன் பொருட்டு நீ இறைவனை பிரார்த்தித்து குருவை அடைய வேண்டும் என்று ஏங்கி பெற்று செய்வார். சரி, கொஞ்சம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒரு சகோதரி கேட்டாங்க. குரு உபதேசித்தால்தான் இது கிடைக்குமா, இல்லாட்டா இதெல்லாம் சித்திக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பெரியவங்க சைவ சித்தாந்தத்திலும் மற்றதுலேயும் தரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அதாவது உலக வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய விதவிதமான அனுபவங்கள்னால அதில் நிறைய புத்தி புகட்டக்கூடிய துன்ப அனுபவங்கள் நிறையவே இருக்கு இல்லையா. அப்படி இடிபட்டு உதைபட்டு எல்லா பக்கங்களிலும் உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி நமக்கு பல பக்கங்களில் இடி. அப்படி பலவிதமாக இடிபட்டு அடிபட்டு இந்த ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைந்து வருகிறான். அப்படி பக்குவம் அடையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆணவம் கன்மம் மாயை என்கின்ற மலமானது இவனை விட்டு நீங்குகிறது. அதை மல பரிபாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலங்களினால் வந்திருக்கிற கட்டிலிருந்து இவன் விடுபடுகிறான். அப்படி மும்மலக்கட்டிலிருந்து விடுபடும் பொழுது இவனுக்கு என்ன மனசில் வரக்கூடிய பக்குவம்னு சொன்னால், இருவினை ஒப்புன்னு ஒரு அழகான பதம் போடுறாங்க. இருவினை ஒப்பு, நல்ல அழகான தமிழ் பெயர் பாருங்களேன். 2 வினை நமக்கு ஒன்று போல தெரியுது. ஒரு நல்ல நிறைய ரூபா கிடைக்கிதுன்னு வச்சுப்போமே, எப்படியோ நல்ல ப்ரமோஷன் கொடுத்து நிறைய பணம் கொடுத்துட்டாங்க. லாட்ரியெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டான்னு ஆத்ம சாதகர்கள் லாட்ரியில் பணம் வர்றதுங்கிறதுல நல்ல வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடச்சி பணம் கிடைக்கிது. உடனே அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிட மாட்டாங்க. அல்லது இவங்க பண்ணாத ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை போட்டு ஃபைன் பிடிச்சிட்டாங்க, அப்பவும் கவலைப்பட மாட்டாங்க. இருவினை ஒப்பு. அவங்க எப்படி இருப்பாங்களா, வாராதெல்லாம் ஒழிய என்னமோ நல்லதெல்லாம் இருக்குது அது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்க மாட்டாங்களா. இது எனக்கு வரலை, சரி வேண்டாம். வருவனையெல்லாம் எய்த, இந்த கஷ்டம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அது எனக்கு வந்துருச்சு, வரட்டும். துன்பம் வருகிறதே என்று தவிக்க மாட்டார்கள், இன்பம் வரவில்லையே என்று ஏங்க மாட்டார்கள். எது வந்தாலும் 2ஐயும் ஒன்றாவே பார்ப்பாங்களாம். இருவினை ஒப்பு. எப்போ அந்த நிலை வருகிறதோ அதுதான் டெஸ்ட் நமக்கு. அந்த இருவினை ஒப்பு ஏற்படும் பொழுதுதான் சக்தி நிபாத்தம் அப்படிங்கிறாங்க. சக்தி நிபாத்தம் அப்படின்னா திருவருள் அப்படியே ஒரு அருவி மாதிரி கொட்டுதான். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, சொட்டு சொட்டாலாம் வரல, கொட்டுகிறது. நிபாத்தம்னு விழுவது, தப்புன்னு தடால்னு விழுற மாதிரி தொப்பன்னு அப்படி பெருசாக என்ன கொடுக்குறதையும் கூரையை பீத்து கொண்டு கொட்டி கொடுக்கும் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி திருவருட்சக்தியானது இந்த இருவினை ஒப்பு வாய்க்கப்பெற்ற பக்குவியான ஜீவனுக்குள் அருளை பொழிகிறது, அப்படி கொட்டுகிறது. சக்தி நிபாத்தம். இந்த மலப்பரிபாகம், இருவினை ஒப்பு, சத்தினி பாதம், இறையருளை உணர்தல், இது எல்லாம் குரு இல்லாட்டாலும் நடக்கும். ஏன் அப்படின்னா உலக இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த அனுபவங்களே நமக்கு இப்படி நல்ல இந்த அப்பளம்லாம் வீட்டில் செஞ்சாங்கன்னா முந்தியெல்லாம், இப்போ அப்பளத்தை யாரும் செய்கிறாங்கன்னு தெரியல, எல்லாம் வாங்கிக்கிறோம். அந்த அப்பள மாவை, அந்த உளுந்து மாவை பிசைஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இரும்பு கடப்பாறை ஒன்று இருக்கும் மாவு இடிக்கிறதுக்கு முந்தியெல்லாம், அதுவும் இப்போ எல்லாம் மிஷினில் கொடுக்குறாங்க. அதை வச்சு இதை போட்டு அந்த மாவை நசுக்கி பிசுக்கி அதை அப்படியே சாஃப்டாக ஆக்குவாங்க. அதை மாதிரி இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் இந்த அப்பள மாவை கடப்பாறை நல்லா போட்டு நசுக்கிற மாதிரி இந்த ஜீவனை உலக அனுபவங்கள்லாம் நசுக்கி நல்ல குளன்னு தக்காளி மாதிரி ஆகிடும் அந்த மாவு. சரி, அப்பளமாக விடுங்க, சப்பாத்தி வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், சப்பாத்தி மாவு நல்லா அதை போட்டு அடித்து பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி திரும்ப பிசைஞ்சு எல்லாம் பண்ணுறோம். அது மாதிரி உலக அனுபவங்கள் இவனை பக்குவப்படுத்தி விடுகின்றன. அதனால மலப்பரிபாகம், இருவினை ஒப்பு, சத்தினி பாதம், இது 3ம் தானே ஒருவருக்கு நிகழும்.
ஆனால் இப்படி பக்குவப்பட்டவருக்கு ஆன்ம ஞானம் தானாக நிகழாது, அது குரு உபதேசிக்கும் பொழுதுதான் விளங்கும் என்று உறுதியாக சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். அந்த உபதேசத்தை தான் கேட்டலுடன் அதை பெறுவது தான் கேட்டல்னு சொல்கிறார். உபதேசம் பெற்றப்புறம் அதை திரும்ப திரும்ப சிந்திக்கணும், அதுக்கப்புறம் அதை தியானிக்கணும் அப்படின்னு கேட்டலுடன் சிந்தித்தல், தெளிதல். அப்படி ஏதோ ஒரு தடவை 2 தடவை தியானம் பண்ண போகாது, ஆழ்ந்து தியானம் பண்ணி சமாதி நிலையில் போகிற அளவுக்கு அதை நீ தியானம் பண்ணி அந்த உண்மை மயமாகவே நீ ஆயிடணும். சித்தத்தில் வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது சிவத்தை தவிர அப்படின்னு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது குரு உபதேசம் பண்ணும் பொழுது மட்டும்தான் கிடைக்கும். அதற்கு முந்தின ஸ்டேஜில் சூழ்நிலைக்கு ஏற்ப இயற்கையாகவே நீ பக்குவம் பெறும் பொழுது கிடைக்கும். என்ன? மலப்பரிப்பாக்கம், இருவினை ஒப்பு, சத்தினி பாத்தம், இதெல்லாம் கிடைக்கும். குரு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இது அமையும். இந்த பக்குவம் வந்த பிறகு குரு உணர்த்தும் பொழுதுதான் உனக்கு உண்மை புரியும் என்று சொல்லுகிறார்கள். அதனால இப்போ குரு உணர்த்திட்டார், நீ நிஷ்டை கூடுதல் வரையிலும் போகணும், ஆழ்ந்து தியானம் பண்ணணும், அந்த யோக சமாதி நிலை அளவுக்கு நீ போகணும். அப்படிங்கும்போது அதில் செல்லுவதற்கு நமக்கு எப்போ ஒரு தெம்பு தைரியம் வரும்னா, ஏற்கனவே அந்த மாதிரி செய்து வெற்றி பெற்று சிவானுபூதியில் நிலை நிற்கின்ற ஜீவன் முக்தர்களை நமக்கு தெரிஞ்சால் நம்முடைய குரு நிச்சயமாக அப்படி இருப்பார். அதாவது மெய்ஞானி தான் குருவாக இருக்க முடியும். மற்றவர்கள் அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த கட்டத்தில் உதவி செய்வார்கள். உபகுருக்கள் பல பேர் இருக்கலாம். குருன்னு சொல்லக்கூடிய சத்குருவானவர் ஒருத்தர் தான். அவர் ஞானி, அவரவருக்கு அமையிறதை பொறுத்து சொல்கிறேன். அவர் மெய்ஞானியாக ஜீவன் முக்தராக இருப்பார். அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுப்பார் ஞானத்தை உணர்வதற்கு. அப்போது நீ என்ன செய்யணும்? அப்போ அந்த மாதிரி ஒருவர், அது போக இறைவன் திருவருளால் எத்தனையோ பேர் இந்த ஞானிகள் நாம் நினைக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா 1000 ஒருத்தர் தான் இந்த ஆன்மீகத்துக்கே வராங்க. ஆன்மீகத்துக்கு வரக்கூடியவங்களே 1000 ஒருத்தருக்கு தான் பக்குவம் வருது. அவங்களே 1000 ஒருத்தர் தான் இப்படியே கோடியில் ஒருத்தர், 10 கோடியில் 100 கோடியில் ஒருத்தருங்கிற மாதிரி போகுது. அது ஒரு பக்கம் உண்மையாக இருக்க, இப்படி மெய்ப்பொருளை அறிந்து மோட்சம் பெற்றவர்கள், ஜீவன் முக்தராக வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். அப்புறம் விதேக முக்தி அடைந்து போன முக்தர்களும் எண்ணற்றவர்களுங்கிறார் பகவத்கீதையில் பகவான் 4வது அத்தியாயத்தில் சொல்ல. அப்படி பல பேர் இதற்கு முன்னால் முக்தி அடைந்திருக்கிறார்களப்பா அப்படிங்கிறார். அப்போ அதுவும் இருக்கத்தான் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட மெய்யடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் ஆழ்வார்கள், நாயன்மார்கள்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இப்போ நாம் என்ன செய்யணும்? என்ன சொல்றார்? நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள் அன்னவர்தம் நீதியையே நீ நினைத்துப்பார், ஆழ்ந்து சிந்தித்துப்பார் அப்படின்னு சொல்றார். அப்போ நாம சாதன முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதற்கு இடையிலே அந்த ஆத்ம சாதன முயற்சியில் யார் வெற்றி பெற்று இறைவனை அனுபூதியில் கண்டிருக்கிறார்களோ அந்த ஞானிகள், மகான்கள், அருளாளர்கள், ஜீவன் முக்தர்களுடைய தன்மையை திரும்ப திரும்ப நாம் சிந்தித்து பார்க்கணும். அதே தான் இந்த 10வது பாடலிலும் வேற ஒரு வகையில் சொல்றார். ஒரு சொல் படியே அனுபவத்தை சேரி. ஒரு சொல் படியே அப்படிங்கிறது குரு உபதேசிக்கின்ற ஒரு வார்த்தை. அதாவது இதில் தீட்சையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பஞ்சாட்சரம் சைவ சித்தாந்தத்தில் பஞ்சாட்சரம் உபதேசிக்கப்படுகிறது. ஆனால் நிர்வாண தீட்சைங்கிற அந்த உயர்நிலை தீட்சை வரும்பொழுது குரு ஆனவர் அந்த துறவியாக இருக்கிறவனுக்கு, அந்த பக்குவியான ஜீவனுக்கு முக்தி பஞ்சாட்சரத்தை கொடுக்கிறார். பஞ்சாட்சரம் 5 எழுத்துக்கள் தான், ஆனால் அது முக்தி பஞ்சாட்சரம் அப்படிங்கிறாங்க. அதை எல்லாருக்கும் சொல்றது இல்லை. அந்த நேரத்தில் அவர் உபதேசிக்கிறார். அந்த ஒரு சொல்லை மனதில் கொண்டு அதன்படி தியானித்து தன் உண்மையை உணர்கிறான். ஒரு சொல் படியே அனுபவத்தை செய்றீர். அந்த ஒரு சொல்ங்கிறது என்ன? குரு உபதேசித்த அந்த முக்தி பஞ்சாட்சரம். குரு உனக்கு என்ன உபதேசித்திருக்கிறாரோ அதை வச்சுக்கோ. தாய்மானவருக்கு முதல்ல சும்மா இரு அப்படின்னு சொல்கிறார். அதை எடுத்துக்கொள்கிறார். அந்த சும்மா இருங்கிற கருத்து திரும்ப திரும்ப பல வகைகளில் வருது. அது தனிப்பட்ட முறையில் அந்தந்த ஜீவர்களுக்கு ஏற்ற மாதிரி குரு உபதேசிப்பார். பொதுவாக தீட்சையில் கொடுக்கக்கூடிய மந்திரம் அதை எடுத்துக்கொள். குரு உபதேசத்தை பிடித்துக்கொள். ஒரு சொல் படியே அனுபவத்தை சேரீர். என்ன அனுபவம்?
வாழ்ந்திருக்கும் போதே முக்தியை உணர்கின்ற சிவானுபூதி நிலை, நேய அனுபூதி நிலை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அனுபூதியை நீ பெறுக. எப்படி? குரு உபதேசித்தவாறு அதை பின்பற்றி உணருக அப்படின்னு இந்த 2 பாடல்களிலையும் ஜீவன் முக்தனுடைய பெருமையை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சாதனத்தில் நமக்கு ஒரு பேருதவியாக அதனை இங்கே சுட்டி காட்டுகின்றார் தாயுமானவர் 9, 10 பாடல்களில். அதனால் அன்னை நூலால் போன வகுப்பில் இந்த 2 பாடலுக்கான ஒரு சுருக்கமான விளக்கத்தை கொடுத்தேன். இப்பொழுது தான் அந்த அனுபூதி நிலை, அனுபவம் என்பதனுடைய கருத்து என்ன, அது ஜீவன் முக்தி, அது எப்படி வரும், குருவருள் இங்கு எப்படி வேலை செய்கிறது, திருவருள் மற்றபடி எப்படியெல்லாம் ஜீவனை பக்குவப்படுத்துகிறது, அதெல்லாம் இப்பொழுது நாம் பார்த்தோம். அன்னையினருளால் இதை நாம் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப கேட்டல், தொடர்ந்து சிந்தித்தல் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்தபடி நாம் மனசுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப இதை சிந்திச்சு பார்க்கணும். அப்பொழுது சந்தேகங்கள் விலகும். விலகாத சந்தேகங்களை ஐயமாக கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்னையினருளால் இப்போ நாம் இந்த 10 பாடல்கள் வரையில் மீள்பார்வை செய்திருக்கிறோம். அப்போ இதனுடைய போக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, விவேகம் அல்லது உலகின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளுதல், உண்மையை புரிந்து கொண்ட அளவு உலகத்தில் பற்றுதலை விடுகிற வைராகியத்தை பெறுதல், பிறகு குருவின் உபதேசம் பெற்று அதன்படி தியானித்து ஞானம் பெற்று ஞான நிலையில் நிஷ்டையாக நின்று அனுபூதியை பெறுதல், அதன் பொருட்டு அனுபூதிமான்களாகிய பிற முக்த புருஷர்களின் வாழ்க்கையை சிந்தித்தல், அவர்களுடைய சிறப்புகளை நினைத்து பார்த்தல், இப்படி செய்து நீ உண்மையை உணர்வாயாக என்று, அதுவே திறம், அதுதான் உறுதியான ஒன்று, நீங்கள் பெற வேண்டிய ஒன்று என்று அழுத்தி சொல்லுகின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.